லிட்ரலாக கருப்பு படம் ரிலீஸ் ஆகிற முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போய் ப்ரோ கருப்பு படம் பார்த்தீங்கன்னா 300 கோடி கலெக்ஷன் சொல்லும் பார்த்தா போடாங்கிட்டு காமெடி பண்ணாதான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆக்டர் இன்னும் கம்பேக்கே கொடுக்கல, அவர் பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன் கொடுக்கவே பார்த்தீங்கன்னா முக்கிக்கிட்டு இருக்கப்போ 300 கோடி கலெக்ஷன் கொடுப்பானா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் சூர்யா பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 300 என்னடா 350 கோடி கலெக்ஷனையும் தர்றேன்னு பார்த்தீங்கன்னா அதை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ எனக்கு இருக்க ஆசை என்னென்னா விஸ்வநாதன்ஸ் இல்லைனா சூர்யா 47 ரெண்டு ஏதாச்சும் ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா எப்படி சூர்யா சார் கங்குவா படத்துக்கு போய் இறங்கி ப்ரொமோட் பண்ணார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேன் இந்தியாவாக ப்ரொமோட் பண்ணி நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக 300-400 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா சூர்யா சார்ட்டு இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா மனுஷன் இந்த வருஷம் கொடுத்த கம்பேக் அப்படி. ஸோ இதுக்கு முன்னாடி கங்குவா படம் அப்போ பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 1000 கோடி என்ன 2000 கோடி கலெக்ஷன் வரும்னு. அப்போ நான் பார்த்தீங்கன்னா யோசித்தேன் என்னடா எந்த தைரியத்திலடா இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு. ஸோ பார்க்கும்போது அது இருந்துச்சு சூர்யா சாரை வச்சுட்டு பாசிட்டிவ் ரிவ்யூ எடுத்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ பெரிய கலெக்ஷனை புஷ் பண்ணிட்டு கொண்டு போக முடியும் போல். ஸோ சூர்யா சார் இப்படி மொரட்டை கம்பேக் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஆல்ரெடி 2 பேர் பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஜீவா சார். சூர்யா சார் எப்படி கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக கம்பேக் கொடுக்க பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி தான் ஜீவா சாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் ஆக்டர் கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருந்தார். ஸோ நடுவில் பிளாக்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஹிட் மூவியாக அமைஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன அகத்தியாவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஸ்டார்டிங்கில் பொங்கலில் ரிலீஸ் ஆன டிடிடி பார்த்தீங்கன்னா பராசக்தியோட கிளாஸ் விட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி 40 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தொட்டிருக்கு. ஸோ ஜீவாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணை கம்பேக் கொடுத்துட்டாரு. ஸோ அடுத்ததான் இன்னொரு ஆக்டர் கம்பேக் கொடுத்தாருன்னா அது நம்ம அர்ஜுன் சார் தான். கிட்டத்தட்ட ஒரு பெரிய சீனியர் ஆக்டர் இவர். நடுவில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக பண்ண என்ன படமும் பார்த்தீங்கன்னா போகாமல் சைடில் பார்த்தீங்கன்னா லியோ விடாமல் வச்சு மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டர் ரோலில் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆக்ஷன் கிங் பார்த்தீங்கன்னா இஸ் பேக்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் படத்தில் பிளாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 30 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலி அவர் ஆக்ஷன் கிங்கும் இஸ் பேக்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த இயரில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளோட 3 தமிழ் ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மண்ணை கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம சூர்யா சார் மாதிரியே பார்த்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி கலெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருந்து கம்பேக் கொடுக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா தவச்சிக்கிட்டு இருக்க இன்னொரு ஆக்டர் இருக்கார். ஸோ அவர் கம்பேக் கொடுத்தா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த ஹீரோ யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி சொல்லுங்கள்.